Good morning, 5th standard students. Welcome back to the class. I hope you all are doing well. So today we are going to see இன்னைக்கு நம்ம EN வீடியோவில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 7. ஸோ சாயில் இரோஷன் அண்ட் கன்வர்ஷன் ஒரு சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அதோட எக்ஸசைஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது ரிலேட்டான 1 மார்க் அண்ட் கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதில் என்ன பார்த்தோம், சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுது, வெதரிங்ன்ற ப்ராசஸ்லாம் சாயில் ஃபார்ம் ஆகுது, சாயில் இரோஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தோம். சாயில் இரோஷன் எப்படி ஆகுது, 3 ஃபேக்டரால் ஆகுது. என்னது, ரன்னிங் வாட்டர், விண்ட் அண்ட் ரெயின் வாட்டர். ஸோ ரன்னிங் வாட்டரால் கேரி ஆகிற சாயில் என்னது, டிரான்ஸ்போர்ட்டட் சாயில் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோம். விண்டால் கேரி ஆகிற சாயில் என்னது, அயோட்டின் சாயில் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ரெயின் வாட்டரால் சாயில் எரோஷன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். டீஃபாரஸ்டேஷன் பண்ணால் சாயில் எரோஷன் ஆகுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட கன்சர்வேஷன் மெத்தட்ஸும் பார்த்தோம். என்னது, பன்ஸ் க்ரியேட் பண்ணணும், நிறைய கிராஸஸ் வளர்க்கணும், ஷ்ரப்ஸ் வளர்க்கணும், நிறைய ட்ரீஸ் வளர்க்கணும், ஃபாரஸ்ட்டை கட் டவுன் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த சாப்டரோட எக்ஸசைஸ் 7 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்பவும் போல் இன்றைக்கும் நம்ம செஷனை ஒரு ஸ்மால் மாரல் ஸ்டோரி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாரல் ஸ்டோரி வந்து ஒரு க்ரோ அண்ட் ஸ்னேக்கை பற்றின ஸ்டோரி. ஸோ இந்த மாரல் என்னது, த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். ஸோ வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ தான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம அந்த லாஸ்ட்டில் அந்த எண்டு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இதோட மீனிங். ஸோ நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக எல்லார் லைஃப்லேயும் ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸ்ட்ரகிள் இல்லாத லைஃபே எதுவுமே இல்லை. நம்ம ஒரு விஷயத்துக்காக ரொம்ப போராடுறோம், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராவர்போட மீனிங், இந்த மாரலோட மீனிங். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை டேக் ஓவர் பண்ணுறீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறீங்கன்னு சொல்லி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாப் நிறைய பேர் நீங்கள் இப்போ பார்க்கலாம், நிறைய பேர் ஜாப் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஜாப் தேடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் வருது, நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஜாப் கிடைக்கும் போது கண்டிப்பாக அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல விதமாக மாறும். அவங்க ரொம்ப நல்லா ஒரு பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒரு விஷயத்தினால ரொம்ப நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு வந்து நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண நிலமை வருது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து வரி பண்ணிக்கக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து எதிர்த்து போராடிட்டே இருக்கணும். சொல்யூஷன் வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்து நம்ம காட் இருக்காங்களே அவங்கள நம்ம நம்பணும், ரொம்ப வந்து கான்ஃபிடன்ஸ் வச்சோம், அவங்க நம்ம பார்த்துப்பாங்கன்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி கண்டிப்பாக ஒன் டே வந்து நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் இந்த மாரலோட மீனிங். ஸோ இப்போ வந்து இதை ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாமா. ஸோ இந்த ஸ்டோரி வந்து என்ன அப்படின்னா நம்ம இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு க்ரோ அண்ட் ஸ்னேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ட்ரீயில் வந்து அந்த ட்ரீக்கு மேலே வந்து ஒரு க்ரோ ஃபேமிலி இருந்திருக்காங்க. ஸோ மதர் க்ரோ, ஃபாதர் க்ரோ அண்ட் அதோட பேபிஸ், அதோட எக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா பேபி க்ரோ இல்லை, எக்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து அவங்க லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒன் டே என்ன ஆச்சு அப்படின்னா அங்கே ஒரு க்ரீன் கலர் ஸ்னேக், ஒரு பெரிய ஸ்னேக் அங்கே வந்திருக்கு. அது வந்து அங்கே வந்து நான் அந்த ட்ரீயோட ட்ரங்க்கில் வந்து ஒரு ஹோல் இருக்குது, அந்த ஹோலில் வந்து நான் இருந்துக்கிறேன், நான் வந்து அங்கே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ இந்த க்ரோ அவங்க ஃபேமிலி வந்து எதுவும் சொல்லலை. சரி, ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது இல்லையா, அங்கே வந்து யாரையும் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அங்கே ஆல்ரெடி அந்த ட்ரீயில் ஒரு ஹோல் இருக்குது, நான் அங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னனால இந்த க்ரோ வந்து அவங்கள எதுவுமே வந்து ஸ்டாப் பண்ணலை. சரி நீங்கள் இருந்துக்கோங்கன்னு சொல்லி அந்த ஸ்னேக்கை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்னேக் வந்து ரொம்ப பேடான ஒரு ஸ்னேக். நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி ஸ்னேக் ரொம்ப பேடுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டோரியிலையும் ஸ்னேக் வந்து ரொம்ப பேடான, அது ஹார்ட் வந்து ரொம்ப ஈவில் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு பேடான ஸ்னேக். இந்த ஸ்னேக் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த 2 க்ரோவும் வந்து அவங்க ஃபுட்டு தேட போவாங்க இல்லையா, இந்த மதர் க்ரோவும் ஃபாதர் க்ரோவும் அவங்க நெஸ்ட்டில் வந்து அந்த அவங்களோட ஸ்மால் ஒன்ஸ் அந்த எக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க ஃபுட்டு தேட போகும்போது இந்த ஸ்னேக் என்ன பண்ணுமா, அந்த ஹோல்லேருந்து வெளியில் வந்து அங்கே இருக்க அந்த எக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்ருமா. ஸோ வந்து இதை அடிக்கடி இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த க்ரோ வந்து எக்ஸ் லே பண்ணி வச்சாங்க அப்படின்னா அந்த எக்ஸை வந்து இவங்க ஃபுட்டு தேட போகும்போது இதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ டெய்லி வந்து அவங்களோட யங் ஒன்ஸ் வந்து அவங்க அதை டெத்தாக இருந்தே. ஸோ வந்து ஒன் டே அந்த க்ரோக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இந்த ஸ்னேக் தான் வந்து நம்மளோட எக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லி அந்த 2 க்ரோவும் ரொம்ப வந்து அப்செட்டாக இருந்தாங்களாம், ரொம்ப சேடாக வரி பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அந்த க்ரோவால் ஸ்னேக் கிட்ட ஃபைட் பண்ண முடியாது இல்லையா, ஸ்னேக் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா. ஸோ அவங்க ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு ரொம்ப சேடாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா, ரொம்ப பயந்து வேற போயிருந்தாங்களாம்.
அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க அந்த க்ரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களாம், அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு வைஸ் அவுல் இருக்குது. ஸோ அந்த அவுலை வந்து நம்ம போய் பார்த்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வைஸ் அவுல் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தருவாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த க்ரோ ஃபேமிலி வந்து அந்த வைஸ் அவுலை மீட் பண்ண போயிருக்காங்க. மீட் பண்ண போகும்போது அந்த அவுல் வந்து இந்த க்ரோக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. நீ வந்து கவலைப்படாத, நான் கொடுக்குற இந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணு. நம்மளால் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்னேக் கிட்ட நம்ம வந்து ஃபைட் பண்ண முடியாது, பட் வந்து இந்த ஐடியாவை நீ ஃபாலோ பண்ணினா நீ உன் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த க்ரோ என்ன பண்ணியிருக்கான், அவங்க சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருந்திருக்கு. அந்த வில்லேஜில் வந்து ஒரு பேலஸ் இருந்திருக்கு. அந்த பேலஸில் நிறையா வந்து ரிச் பீப்புளெலாம் அங்கே வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கோல்டு ஆர்னமெண்ட்ஸை வந்து அவங்க ஒரு இடத்துல வந்து எடுத்து கழட்டி வச்சுட்டு அவங்க வந்து பாத் பண்ண போகும்போது இந்த க்ரோ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அந்த நெக்லஸை வந்து பிக் பண்ணியிருக்கு. பிக் பண்ணும்போது அங்கே உள்ள சோல்ஜர்ஸ்லாம் அந்த க்ரோவை பார்த்துட்டாங்க. ஸோ அந்த க்ரோ என்ன பண்ணியிருக்கு, அந்த நெக்லஸை வந்து அப்படியே எடுத்து ஃப்ளை பண்ணிகிட்டே வந்திருக்கு. ஸ்லோவாக தான் ஃப்ளை பண்ணிட்டு வந்திருக்கு. ஏன்னா அதோட பிளானில் வந்து இந்த நெக்லஸ் எடுக்கும்போது அந்த சோல்ஜர்ஸ் வந்து அதை பார்க்கணுன்றது தான் அந்த க்ரோவோட பிளான். ஸோ வந்து அது ஸ்லோவாக அப்படியே அந்த நெக்லஸ் எடுத்து ஃப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த சோல்ஜர்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அந்த க்ரோ என்ன பண்ணியிருக்கான், அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த ட்ரீயில் அந்த ஒரு ஹோலில் ஸ்னேக் இருந்துச்சு இல்லையா, அந்த ஹோலில் வந்து அந்த நெக்லஸை போட்டு போயிருச்சான், ஃப்ளை பண்ணி போயிருச்சான். அப்போ அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த க்ரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது அந்த ஹோலில் அந்த க்ரோ வந்து அந்த நெக்லஸை போகிறத பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய குச்சி வச்சு அந்த ஹோலில் அப்படியே உள்ளே வந்து இது பண்ணியிருக்காங்க. குத்தி இருக்கும்போது அதை அந்த உள்ளே இருக்க ஸ்னேக் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அப்போ உள்ளே வந்து ஸ்னேக் வெளியில் வந்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்து பயந்துட்டாங்களாம் அந்த ஸ்னேக்கை. பட் வந்து உள்ளே அந்த கோல்டு இருக்கு இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த ஸ்னேக்கை அவங்க கில் பண்ணால் மட்டும்தான் உள்ளே இருக்க அந்த நெக்லஸை அவங்க எடுக்க முடியும். ஸோ என்ன பண்ணிடுறாங்க, பயத்தில் அந்த நெக்லஸ் எடுக்கணுன்றக்காக அந்த ஸ்னேக்கை கில் பண்ணிடுறாங்க. கில் பண்ணிவிட்டு அந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த க்ரோ வந்து அந்த வாய்ஸ் அவள்கிட்ட போய் அதை வந்து தேங்க் பண்ணுதான். ஏன்னா வந்து அதோட ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் இந்த க்ரோ அப்படி பண்ணுச்சு. ஏன்னா வந்து இவங்களால டேரெக்டாக அந்த ஸ்னேக்கிட்ட ஃபைட் பண்ண முடியாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கர்ன்றனால அந்த அவள் இது மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அந்த ஹியூமன் பீயிங்ஸால் வந்து அந்த ஸ்னேக்கை கொள்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கு. அதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ வந்து அந்த ஸ்னேக்கிட்டது இவங்களுக்கு ஒரு ஒரு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு, விடுதலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் அவளை போய் தேங்க் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டோரியில் வந்து பட் நீங்கள் யோசிக்கலாம், அந்த ஸ்னேக் வந்து அந்த நெக்லஸை திருடலையே, பட் ஏன் வந்து அந்த ஸ்னேக்கை அவங்க கொண்டாங்க, க்ரோ மேலே தான் தப்புன்னு நான் யோசிக்கலாம். பட் வந்து க்ரோக்கும் அந்த நெக்லஸை திருடணும்னு இன்டென்ஷன் கிடையாது இல்லையா. அந்த க்ரோக்கும் அந்த நெக்லஸ் தேவையில்லை. ஏன்னா அனிமல்ஸ் வந்து கோல்டை வச்சு எதுவும் பண்ண முடியாது. பட் வந்து இந்த ஸ்னேக் வந்து ரொம்ப பேட் ஸ்னேக் இல்லையா, அது என்ன பண்ணியிருக்கு, அந்த க்ரோவோட எக்ஸ் எல்லாத்தையும் திருடி சாப்பிட்ருக்கு. அந்த ஸ்னேக் வந்து ரொம்ப பேட் ஸ்னேக். அதுவும் எப்போ அவங்க ஃபுட்டு சர்ச் பண்ணும்போது அவங்க யங் ஒன்ஸை வந்து அதை எடுத்து திருடி சாப்பிட்ருச்சு. ஸோ வந்து அது கில் பண்ணியிருக்கு இல்லையா, அதோட யங் ஒன்ஸை, க்ரோவோட யங் ஒன்ஸை கில் பண்ணியிருக்கு. ஸோ அது பேட் ஸ்னேக். ஸோ அதனால தான் அந்த க்ரோ அப்படி பண்ணியிருக்கு. க்ரோக்கும் அந்த கோல்டு வச்சு எதுவும் பண்ணுறதுக்கு இன்டென்ஷன் கிடையாது, அதுவும் தீஃப் கிடையாது. பட் வந்து இந்த ஸ்னேக்கை வந்து ஸ்னேக்கிட்டேருந்து எப்படியா ஃப்ரீடம் கிடைக்கணுன்றக்காக தான் அது அப்படி பண்ணுச்சு. ஸோ வந்து அது ஒரு ப்ராப்ளம்லேருந்து வெளியில் எதனால் வர முடியல, டேரெக்டாக ஃபைட் பண்ண முடியலன்றக்க அப்படி பண்ணுச்சு. அது என்ன தான் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதோட யங் ஒன்ஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்னேக் சாப்பிட்டாலும் ஃபைனலாக என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்னேக்கிட்டேருந்து இதுக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு. பட் வந்து இது மாதிரி நம்ம ஸ்டெப் எப்பவுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைஃப்பில் நிறையா வாட்டி வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணோம் அப்படின்னாவே போதும், காட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை கண்டிப்பாக நம்ம எல்டர்ஸ்கிட்டையோ நம்ம வந்து வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ்கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாம். அவங்க நம்மளுக்கு ஏதாவது மாதிரி ஐடியாஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த ப்ராப்ளம் வந்து வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பாங்க, நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். பட் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காட் வந்து நம்மளை எல்லா ப்ராப்ளம் வந்து சேவ் பண்ணுவாங்க. ஸோ பட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும், உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வரணும், ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸை வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்க அப்படின்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களை ப்ராப்ளம்லேருந்து வெளியில் கொண்டு வரக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து எப்போவுமே அது வந்து பெர்மனன்ட் கிடையாது. நம்ம லைஃப்பில் வர எல்லா ப்ராப்ளமே பெர்மனன்ட் கிடையாது. ஒன் டே என்ன ஆகும், அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தானாகவே வந்துடும். ஸோ இதில் அந்த க்ரோ வந்து ரொம்ப பயத்தால் வந்து அது அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துச்சு. பட் நம்ம ரியல் லைஃப்பில் இது மாதிரி யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து நம்மளை வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஐடியாஸ் வந்து நம்ம வந்து எல்டர்ஸ்ட்டை கேட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளை வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளை சேவ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம எல்டர்ஸ் ஐடியா கேட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லா ப்ராப்ளமும் பெர்மனன்ட் கிடையாது. அது வந்து நிலையானது கிடையாது. அது எப்போவுமே இருக்காது. கண்டிப்பாக ஒரு நாள் அதுக்கு ஒரு எண்டு இருக்கு இல்லையா. ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கு ஒரு எண்டு இருக்கும், ஒரு சொல்யூஷன் இருக்கும்.
ஸோ அந்த சொல்யூஷன் முடிஞ்சு நம்ம வரும்போது கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்போம். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி பார்க்குற மாரல். ஸோ வந்து என்னது, த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன். ஸோ எண்டில் வந்து எல்லாமே நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். நம்ம எதையும் நினச்சி வரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைஃப்பை வந்து நம்ம வரி பண்ணி நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. வரி பண்ணணும், நம்ம சேட் ஆகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோட மாரல். இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாமா? ஓகே, ஸோ எக்ஸசைஸ் 7 ஃபர்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லோம் வித் ஹியூமஸ். ஸோ இந்த லோம் வித் ஹியூமஸ் எங்கே இருக்கும்? சாயில் லேயர்ஸில், டாப் சாயிலில் இருக்கும். நம்ம அவுட் சைடு அந்த டாப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணும்போது லைட்டாக டிக் பண்ணி அதில் தான் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து அந்த க்ரோ பண்ணுறோம், அந்த க்ராப்ஸை வந்து க்ரோ பண்ணுறோம். ஸோ அந்த டாப் சாயில் தான் வந்து அங்கே தான் லோம் அண்ட் ஹியூமஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் சாயில் தான் அந்த மினரல் சால்ஸ் எல்லாமே இருக்கனால தான் நல்லா வந்து இந்த பேடி க்ராப்ஸ் எல்லாம் வளருது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா டாப் சாயில். ரைட் சைடில் ஆப்ஷன் இ பாருங்கள், டாப் சாயில், அதான் வந்து ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், ஸ்மால் ஸ்டோன்ஸ். ஸோ இந்த ஸ்மால் ஸ்டோன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அது இந்த டாப் சாயிலுக்கு கீழே இருக்க செகண்ட் லேயரில் சப் சாயில் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயரில் தான் ஸ்மால் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ ரைட் சைடில் ஐ ஆப்ஷன் பாருங்கள், சப் சாயில் அப்படின்னு போட்டிருக்குங்களா, அதான் ஆன்சர். தேர்ட் ஒன் பாருங்கள், சாயில் நியர் த மதர் ராக். ஸோ மதர் ராக்லேருந்து பிரேக் ஆகி அங்கே சாயில் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ வெதரிங் நடந்து மதர் ராக் பிரேக் ஆகி அது வந்து சாயிலாக ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல இருக்க சாயிலை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் டி ஆப்ஷன் பாருங்கள், செகண்டரி சாயில் அப்படின்னு இருக்குங்களா, அதுதான் வந்து ஆன்சர். ஃபோர்த் ஒன் பாருங்கள், சாயில் ஃபார்ம்டு பை விண்ட். ஸோ வந்து விண்டால் கேரியவே ஆன சாயிலை வந்து என்ன சொல்லுவாங்க? இரோஷன் அதுலையா, சாயில் இரோஷன் வந்து 3 ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். என்னென்ன? ரன்னிங் வாட்டர், விண்ட் அண்ட் ரெயின் வாட்டர். ஸோ விண்டால் வந்து சாயில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போச்சு அப்படின்னா அந்த சாயிலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரைட் சைடில் ஹெச் ஆப்ஷன் பாருங்கள், அயோட்டின் சாயில் அப்படின்னு போட்டிருக்குங்களா. ஸோ இந்த அயோட்டின் சாயில் தான் வந்து இதோட ஆன்சர். ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள், சாயில் டெபாசிட் அட் த மவுத் ஆஃப் த ரிவர். ஸோ வந்து ஒரு ரிவரோட மவுத் ஏரியா கிட்ட ரிவர் போய் சீல மிக்ஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஏரியாவில் வந்து நிறையா சாயில் டெபாசிட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட் சைடில் சி ஆப்ஷன் பாருங்கள், டெல்டா அப்படின்னு போட்டிருக்குங்களா, அதான் வந்து இதோட ஆன்சர். சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட் ஏரியாவில் ட்ரீஸை வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் ஜி பாருங்கள், டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன் பண்ணால் என்ன ஆகும்? சாயில் இரோஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் இஸ் known as டீஃபாரஸ்டேஷன். செவன்த் ஒன் பாருங்கள், பிளான்ட் நியூட்ரியன்ஸ். பிளான்ட் நியூட்ரியன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எங்கே இருக்கும், அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன் பி இருக்குது பார்த்தீங்களா, மினரல் சால்ட்ஸ். ஸோ பிளான்ட் நியூட்ரியன்ஸ்னால் என்ன அப்படின்னா சாயிலில் இருக்க மினரல் சால்ட்ஸாக வந்து பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அப்படிவாங்க. ஸோ இந்த சாயிலில் இருக்கக்கூடிய மினரல் சால்ட்ஸை வந்து இந்த பிளான்ட் வந்து ரூட் மூலியமாக அப்சார்ப் பண்ணி அது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்க யூஸ் பண்ணுது. ஸோ அதனால தான் அதை பிளான்ட் நியூட்ரியன்ஸ் அப்படின்றாங்க. எயித் ஒன் பாருங்கள், ஹில் ஸ்லோப்ஸ். ஸோ ஹில் ஸ்லோப்ஸில் என்ன டைப் ஆஃப் ஃபார்மிங் பண்ணுவாங்க? ரைட் சைடில் ஆப்ஷன் எஃப் பாருங்கள், டெரஸ் ஃபார்மிங். ஸோ ஸ்டெப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் டெரஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறது. நைன்த் ஒன் பாருங்கள், டீஃபாரஸ்டேஷன். ஸோ டீஃபாரஸ்டேஷன் பண்ணால் என்ன ஆகும்? லேண்ட் இரோஷன் வந்து அதிகமாகும், சாயில் இரோஷன் அதிகமாகும். ஸோ ரைட் சைடில் ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லேண்ட் இரோஷன் அப்படின்னு கொடுத்துருக்கா, அதான் இதோட ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, செகண்ட் ரோமன் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ வந்து கொடுத்துருக்க பிளாங்க்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பை செக்கிங் த ஸ்பீட் ஆஃப் த ரன்னிங் வாட்டர் ஆன் லேண்ட் டேஷ் கேன் பி ப்ரிவென்டட். ஸோ ரன்னிங் வாட்டரோட ஸ்பீடு நம்ம செக் பண்ணி அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? லேண்ட் இரோஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இரோஷன் மண் அரிப்புன்னுவாங்கள்ல, ஸோ அதை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். செகண்ட் ஒன் பாருங்கள், டெரஸ் கல்டிவேஷன் இஸ் கேரிட் ஆன் த டேஷ் ஆஃப் த ஹில்ஸ். ஸோ ஹில்ஸில் டெரஸ் கல்டிவேஷன் எங்கே பண்ணுவாங்க? அந்த ஸ்லோப்பி ஏரியாவில், அந்த சரிவாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெப்பாக நம்ம பார்த்தோம் இல்லையா பிக்சரில். ஸோ சரிவாக இருக்க ஏரியாவில் தான், அந்த ஏரியாவை தான் ஸ்லோப்பி அப்படின்வாங்க. ஸோ அந்த ஏரியாவில் தான் டெரஸ் கல்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஷ் வில் ஹெல்ப் டு கன்சர்வ் சாயில். ஸோ நம்ம சாயிலை கன்சர்வ் பண்ணோம்னா ரன்னிங் வாட்டரில் என்ன பண்ணணும்? பன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ நிறையா மண்ணை வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரன்னிங் வாட்டருக்கு சென்டரில் நம்ம மண்ணை டெபாசிட் பண்ணோன்னா அது பெரிய பெரிய பன்ஸாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதை வந்து கிராஸ் பண்ணி ரன்னிங் வாட்டர் போக முடியாது. ஸோ சாயில் இரோஷன் ஸ்டாப் ஆயிடலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், த சாயில் லூசஸ் பிளான்ட் டேஷ் பிகாஸ் ஆஃப் சாயில் இரோஷன். ஸோ சாயில் இரோஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த சாயிலில் இருக்கக்கூடிய பிளான்ட் நியூட்ரியன்ஸை அந்த சாயில் இழந்துரும் இல்லையா. ஸோ ஆன்சர் இஸ் நியூட்ரியன்ஸ். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டீஃபாரஸ்டேஷன் காசஸ் டேஷ்.
நம்ம வந்து ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ட்ரீஸை கட் பண்ணோன்னா என்ன ஆகும், அங்கே வந்து கண்டிப்பாக சாயில் இரோஷன் நடக்கும். த ஆன்சர் இஸ் அ சாயில் இரோஷன். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், த சாயில் இஸ் இரோடட் பை த ஆக்ஷன் ஆஃப் டேஷ் அண்ட் டேஷ். ஸோ சாயில் இரோஷன் நடக்கக்கூடிய மெயினான 2 ஃபேக்டர்ஸ் என்னது, விண்ட் அண்ட் ரெயின். செவன்த் ஒன் பாருங்கள், rivers and streams carry and deposit the soil in some other place. This kind of soil is called dash soil. So river stream, running water வந்து ரன்னிங் வாட்டர்லாம் அந்த ரிவர் ஸ்ட்ரீம்லாம் வரும், தண்ணி ஓடுது இல்லையா, ஸோ அதான் ரன்னிங் வாட்டர் அப்படின்வாங்க. ஸோ ரிவர் ஸ்ட்ரீம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த ரிவரும் ஸ்ட்ரீமும் அதை அந்த வாட்டர் மூவ் ஆகும்போது அங்கே உள்ள சாயிலை வந்து கேரி பண்ணி வேறொரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணுது இல்லையா, அந்த சாயில் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன, டிரான்ஸ்போர்ட்டட் சாயில். எயித்து ஒன் பாருங்கள், சாயில் இஸ் ஃபார்ம்ட் பை த டிஸ்இன்டிகிரேஷன் ஆஃப் டேஷ். அப்போ வந்து ராக்ஸை டிஸ்இன்டிகிரேட் பண்ணால் சாயில் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. நைன்த் ஒன் பாருங்கள், த ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் அண்ட் கான்ட்ராக்டிங் ஆஃப் த ராக்ஸ் இஸ் கால்ட் வெதரிங். ஸோ வந்து சாயில் வந்து மார்னிங் டைமில், டே டைமில் சன்னோட ஹீட்டால் எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரியுது, திருப்பி நைட்டில் அந்த கூலிங்கால் திருப்பி வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, சுருங்குது. ஸோ டெய்லி இது மாதிரி டே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, நைட்டு வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. இந்த ரிப்பீட்டட் ப்ராசஸ்னால என்ன ஆகுது, பெரிய பெரிய ராக் பார்ட்டிகல்ஸ் வந்து பிரேக் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வெதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெதரிங்கால தான் சாயில் ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேர்ட் ரோமன், சே வெதர் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்றதை நம்ம ஃபைன் பண்ணி சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், சாயில் இஸ் ஃபவுண்ட் ஆன் த அவுட்டர் லேயர் ஆஃப் த எர்த்ஸ் crust. ஸோ வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் மேலே இருக்க ஏரியாவில் தான் வந்து சாயில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன் பாருங்கள், த அப்பர் லேயர் ஆஃப் த சாயில் வித் லோம் அண்ட் ஹியூமஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ். ஸோ சாயில் இருக்கக்கூடிய அந்த டாப் சாயில், அந்த லேயரில் இருக்கக்கூடிய லோம் அண்ட் ஹியூமஸ், அதாவது அந்த ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு இல்லையா, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகாது அப்படின்றாங்க. அப்படியா ஆன்சர்? இல்லை, நம்ம என்ன பார்த்தோம், அந்த டாப் லேயரில் இருக்கக்கூடிய லோம் அண்ட் ஹியூமஸ் தான் வந்து என்னது, அந்த கிராப் கல்டிவேஷனுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். தேர்ட் ஒன் பாருங்கள், பிலோ த சப்சாயில் இஸ் அ லேயர் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, ஃபஸ்ட்டு லேயர் வந்து டாப் சாயில், அதுக்கு அடுத்த லேயர் வந்து சப்சாயில், அதுக்கு கீழே உள்ள லேயரில் என்னது, ஸ்டோன்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. டாப் சாயிலில் வந்து சாயில் இருக்கும், சப்சாயிலில் வந்து குட்டி குட்டி ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள், வெதரிங் ஆஃப் த ராக்ஸ் மேக் த சாயில். ஸோ ராக்ஸ் வந்து பிரேக் ஆகுது இல்லையா, மார்னிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, நைட்டு வந்து கான்ட்ராக்ட் ஆகுது, இந்த ப்ராசஸால் ராக் பிரேக் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வெதரிங்கிறாங்க. ஸோ அந்த வெதரிங் ப்ராசஸால் தான் சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், பை சாயில் இரோஷன் த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் ஆர் கேரி டு செவரல் பிளேசஸ். ஸோ சாயில் இரோஷனால தான் அந்த சாயில் இருக்க குட்டி குட்டி ஸ்டோன் பார்ட்டிகல்ஸ், மற்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கேரியவே ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், விண்ட் கேனாட் கேரி அவே சாயில். சாயில் இரோஷன் வந்து விண்டுனால நடக்காது அப்படின்றாங்க, விண்டால் சாயிலை கேரி பண்ண முடியாது அப்படின்றாங்க. இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். செவன்த் ஒன் பாருங்கள், டெல்டா இஸ் ஃபார்ம்டு பை த ரிவர் டெபாசிட்ஸ். ஸோ ரிவர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு சாயில் எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஏரியாவை தான் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். எயித் ஒன் பாருங்கள், ட்ரீஸ் ஹெல்ப் டு கன்சர்வ் சாயில். ஸோ நம்ம நிறையா ட்ரீஸை வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சாயில் நம்ம சேவ் பண்ணலாம், கன்சர்வ் பண்ணலாம், சாயில் இரோஷன்லேருந்து நம்ம சாயிலை கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நைன்த் ஒன் பாருங்கள், we cannot conserve soil by prevention from soil erosion. ஸோ சாயில் erosion நம்ம ப்ரிவென்ட் பண்ணால் சாயிலை கன்சர்வ் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. பட் இட்ஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, சாயில் erosion நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம், ஸ்டாப் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளால் சாயிலை கன்சர்வ் பண்ண முடியும். 10th ஒன்று பாருங்கள், பன்ஸ் கேன் ப்ரிவென்ட் சாயில் erosion. ரன்னிங் வாட்டரில் நம்ம அந்த நிறைய சாயில்லாம் யூஸ் பண்ணி பன்ஸ் க்ரியேட் பண்ணோம், அந்த ஹைட்டாக பன்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது சாயில் erosion ப்ரிவென்ட் பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பார்த்தோம் லெசனில், பன்ஸ் நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா சாயில் erosion அது ப்ரிவென்ட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து இங்கே வந்து சாயில் erosion ப்ரிவென்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. பன்ஸ் கேன் ப்ரிவென்ட் சாயில் erosion. ஸோ சாயில் erosion வந்து பன்ஸ் பில்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் a ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், விச் இஸ் த சாயில் தட் இஸ் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். ஸோ அந்த ஃபார்மிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கல்டிவேஷன். ஸோ கிராப்ஸ் கல்டிவேஷனுக்கு எந்த சாயில் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னது, லோமி சாயில் இஸ் சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷன். ஸோ இந்த லோமி சாயில் என்ன இருக்குன்னா நிறைய ஹியூமஸ் கண்டென்ட் இருக்கும். ஸோ ஹியூமஸ் என்னது, நியூட்ரியன்ஸ், பிளான்ட்டுக்கு தேவையான அந்த பிளான்ட் நியூட்ரியன்ஸ், மினரல் சால்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த லோமி சாயிலில் அதிகமாக இருக்கும். அதனால வந்து கண்டிப்பாக அங்கே
கல்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், நல்லா பிளான்ட் க்ரோ ஆகும், நல்லா அது ப்ராடக்ட் வந்து நம்ம அந்த ரிசல்ட் ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது ரொம்ப லோமி சாயில் வந்து ரொம்ப சூட்டபிள் அப்படின்றாங்க. செகண்ட் ஒன், எக்ஸ்பிளைன் வெதரிங். வெதரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பாருங்கள். த ஆக்ஷன் ஆஃப் எக்ஸ்பேண்டிங் அண்ட் கான்ட்ராக்டிங் ஆஃப் த ராக் இஸ் கால் வெதரிங். ஸோ வந்து எக்ஸ்பேண்டிங் என்னது, மார்னிங் ஹீட்டில் வந்து அந்த கல் வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அதான் எக்ஸ்பேண்டிங் அப்படின்றது. அதுவே நைட் கூலில் என்ன ஆகும், கான்ட்ராக்ட் திரும்பி சுருங்கிடும். ஸோ டெய்லி வந்து மார்னிங் ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, டெய்லி நைட்டு வந்து கூலிங்கில் கான்ட்ராக்ட் ஆகிறது, இந்த ப்ராசஸ் வந்து எவ்ரிடே ரிப்பீட் ஆகிறனால அந்த ராக் என்ன ஆகும், பிரேக் ஆகி ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸாக மாறும். மறுபடியும் இந்த ப்ராசஸ் எவ்ரி டே அண்ட் நைட் ரிப்பீட் ஆகிறனால என்ன ஆகும், திருப்பி அந்த ஸ்மால் ராக் பீசஸ் வந்து பவுடராக மாறிடும். ஸோ அப்படி தான் சாயில் ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன சொல்கிறாங்க, வெதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள். வாட் இஸ் மென்ட் பை எரோஷியன். ஸோ எரோஷியனா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எரோஷியனா என்ன, வேரிங் டவுன் ஆஃப் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ். ஸோ சாயில் இருக்கிற ஸ்மால் பீசஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டோன்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது. என்னென்ன மூவ் பண்ணும், ரன்னிங் வாட்டர், விண்ட் அண்ட் ரெயின் வாட்டர். ஸோ இந்த 3 காசஸ் தான் வந்து இந்த சாயில் எரோஷன் பண்ணுது. இது மூணுமே வந்து இந்த சாயில் இருக்கிற ஸ்மால் ஸ்டோன் பார்ட்டிகல்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் எரோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஹவு இஸ் டெல்டா ஃபார்ம். டெல்டா எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரிவர், ரன்னிங் வாட்டர் இருக்கு இல்லையா, ரிவர் வந்து அந்த சாயிலை அது போகிற வழியில் எல்லா இடத்துலையும் அதை அப்படியே அதை மிக்ஸ் பண்ணி அதை வந்து கேரி பண்ணி சீல மிக்ஸ் பண்ணுற இடத்துல போய் அங்கே இருக்க ஏரியாவில் டெபாசிட் பண்ணுது. ஸோ அந்த ஏரியாவை தான் டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கே அது, ரிவர் வந்து சீல போய் மிக்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை தான் டெல்டான்றாங்க. இது என்ன பண்ணும், இந்த ரிவர் வந்து இது கேரியவே பண்ண எல்லா சாயிலையும் கொண்டு போய் அங்கே டெபாசிட் பண்ணிடும். அதுதான் டெல்டான்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். வாட் இஸ் டீஃபாரஸ்டேஷன். டீஃபாரஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த கட்டிங் டவுன் ஆஃப் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட் இஸ் கால் டீஃபாரஸ்டேஷன். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்க ட்ரீஸ் எல்லாத்தையும் நம்ம கட் டவுன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்ஸ்த் ஒன் பாருங்கள். ஹவு டூ பன்ஸ் ப்ரிவென்ட் சாயில் இரோஷன். நம்ம பன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னா அது சாயில் இரோஷனை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். பன்ஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் த ஸ்பீட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் அண்ட் ப்ரிவென்ட் சாயில் இரோஷன். ரன்னிங் வாட்டரில் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது நம்ம அங்கே சென்டரில் பன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். நிறைய மட்டெல்லாம் சாயிலெலாம் போட்டு அது ரொம்ப ஹைட்டாக நம்ம வந்து பன்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ரன்னிங் வாட்டரோட அந்த ஸ்பீடை வந்து ஸ்லோ பண்ணிடும், இல்லை வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், அது கேரியவே பண்ணுற அந்த சாயிலும் வந்து அது கேரியவே பண்ண முடியாது, அங்கேயே டெபாசிட் பண்ணிடும் இல்லையா. ஸோ சாயில் இரோஷன் ப்ரிவெண்ட் ஆயிரும். ஸோ பன்ஸ் க்ரியேட் பண்ணுறனால கண்டிப்பாக அந்த வாட்டரோட அந்த ஃப்ளோ ஸ்பீடு வந்து குறையும், as well as சாயில் இரோஷன் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம பார்த்த எக்ஸசைஸ் கொஷின்ஸ். கண்டிப்பாக ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம ஜிகே இன்ஃபர்மேஷன்ஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் போகலாமா? ஓகே, இந்த பிக்சர் உங்களுக்கு என்ன தெரியுது, இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் சென்டரில் ஒரு பெரிய பகுதி வந்து டிஸப்பியர் ஆயிடுச்சு, பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன ஒரு ஈவெண்ட் அப்படின்னா துங்குஸ்கா ஈவெண்ட் அப்படின்றாங்க. ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா ரஷ்யாவில் பாட்கோமெனையா டுங்குஸ்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் இருக்குது, ஒரு ரிவர் ஓடுதுங்க. அந்த ரிவர் பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட் ஏரியாவில் என்ன ஆச்சு அப்படின்னா 1908 ஜூன் 30 அப்போ மார்னிங் டைமில் ஒரு பெரிய வந்து எக்ஸ்ப்ளோஷன், அதாவது வந்து இந்த பாம் பிளாஸ்ட் நடக்குது பார்த்தீங்களா, பெரிய ஒரு இந்த வெடி சவுண்டு மாதிரி கேட்குது பார்த்தீங்களா, பெரிய சவுண்டு வருது, அங்கே பிளாஸ்ட் ஆகுது. ஸோ அதான் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்வாங்க. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷனில் தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து அவ்வளோ ஏரியாவும் பேர்ன் ஆயிடுச்சு, அந்த சென்டரில் இருக்க பாட்டு வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ அப்படின்னா 80 மில்லியன் ட்ரீஸ் வந்து பேர்ன் ஆயிடுச்சு அந்த டைமில். அது எவ்வளோ ஏரியா அப்படின்னா 2150 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா, அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க சென்டர் பார்ட் ஃபுல்லாக வந்து அது பேர்ன் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இதை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து அந்த ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருந்தவங்க வந்து பக்கத்துலேருந்து பார்க்க முடியல, பட் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு வந்து 50 to 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருந்தவங்க வந்து அங்கே நடந்ததை கொஞ்சம் தூரத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த ஐ விட்னஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப பெரிய ஒரு பிளாஸ்ட்டாக இருந்துச்சு, எக்ஸ்ப்ளோஷனாக இருந்துச்சு. அதில் வந்து கண்டிப்பாக 3 people அது வந்து டெத் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் ஆச்சு அப்படின்னா இது வந்து அங்கே ஒரு ஆஸ்டராய்டு வந்து மேலேருந்து பேர்ன் ஆகி கீழே விழுந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஆஸ்டராய்டுனா என்ன, ஒரு பார்ட்டிக்கல், ராக்கி பார்ட்டிக்கல், அது ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கும், ஸ்மால் ராக்கி பார்ட்டிக்கல். அது வந்து பிளானட்டை கம்பேர் பண்ணும்போது ஸ்மாலாக இருக்கும், பட் வந்து பெரிய பீஸ் தான் அது.
பிளானட்லேருந்து பிரேக் ஆன ஒரு பீஸ் ஆஃப் ராக்கி பார்ட்டிக்கல் தான் இந்த ஆஸ்ட்ராய்டுன்றாங்க. அது வந்து மேலேருந்து ஏர்த்துக்குள்ளே விழுகும்போது அந்த அந்த ஃப்ரிக்ஷனால் அந்த ஸ்பீடில் வந்து அது பேர்ன் ஆகி இங்கே ஏர்த்தில் வரும்போது இங்கே அது ஸ்ட்ரைக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்க ஏரியாவை வந்து பேர்ன் பண்ணிடும். ஸோ மேலே ஸ்கையிலேருந்து ஒரு பெரிய ராக்கி பீஸ், ஒரு பிளானட்லேருந்து பிரேக் ஆன ஒரு ராக்கி பீஸ் வந்து ஆஸ்ட்ராய்டு தான் வந்து பேர்ன் ஆகி அந்த இடத்துல விழுந்து அந்த ஃபாரஸ்ட்டை வந்து பேர்ன் பண்ணிருச்சு அப்படின்றாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏர்லேருந்து ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஒரு ஸ்டோன் மாதிரி பர்ஸ்ட் ஆகி கீழே வந்துச்சு, நான் பார்த்தோம். அது வந்து இங்கே வந்து விழுந்தப்போ தான் இந்த பெரிய பிளாஸ்ட் நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இது எங்கேருந்து பார்த்தாங்க அப்படின்னா, இது பார்க்கும்போது வந்து 100 மீட்டர் சைஸில் இருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சு, 100 மீட்டர்ஸ். இந்த சைஸை பார்த்தா இதில் அவ்வளோ பெரிய ஸ்டோன் விழுந்திருக்கு. ஸோ 100 மீட்டர் சைஸில் விழுந்திருக்கு அப்படின்றாங்க. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பீஸ் அங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாங்கன்னா இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து மேலே ஸ்கையிலேருந்து கீழே விழுகும் போதே அது ஃபுல்லாக பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபயர் மட்டும்தான் கீழே வந்திருக்கு. அந்த ஸ்டோன் வந்து இங்கே வரும்போது ஃபுல்லாகவே பேர்ன் ஆனனால அந்த ஸ்டோன் பீஸை நம்மளால் அந்த பெரிய ராக் பீஸை பார்க்க முடியல அப்படின்றாங்க. ஸோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா 5 to 10 கிலோமீட்டர்ஸ் அபவ் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் மேலே ஸ்கைலே வந்து அது பேர்ன் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஃபுல் ராக் பீஸும் பேர்ன் ஆயிடுச்சு, அது இங்கே இல்லை அப்படின்றாங்க. அந்த ப்ரூஃப் அவங்களுக்கு கிடைக்கல. பட் வந்து பார்த்தவங்க அது ஒரு ஆஸ்ட்ராய்ட் பீஸ் தான், ஒரு பெரிய ஸ்டோன் பீஸாக வந்து விழுந்திருக்கு அப்படின்றாங்க. அந்த பெரிய பள்ளம் மாதிரி அங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வரையும் அந்த பள்ளமாக தான் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்னா வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் சென்னை இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நிறையா மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான், டெவலப்ட் சிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய சிட்டி, நல்லா டெவலப்ட் வெல் டெவலப்ட் சிட்டி வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டின்வாங்க. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய கல்லாக இருந்துச்சான், அவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டாக இருந்துச்சான். அது வந்து ஒரு பெரிய சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தவங்க. ஸோ இந்த பர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆனப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பெரிய ஷாக் வேவ் வந்துச்சு அப்படின்றாங்க. அது எப்படின்னா ஒரு வந்து நிலநடுக்கம் மாதிரி, நம்ம வந்து எர்த்குவேக் அப்படி இருக்கும், ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஷேக் ஆகும் இல்லையா, ட்ரெமர்ஸ் அப்படின்வாங்க, ஷேக் ஆகும். ஸோ அது மாதிரி ஒரு ஷேக் ஆச்சு, அதை வச்சா எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்றாங்க. அந்த சுற்றி உள்ள அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து அந்த ஷேக் வச்சா நாங்கள் வந்து ஃபைன் பண்ணோம், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் தூரம் வரைக்கும் வந்து இந்த ஷேக் எங்களுக்கு தெரிஞ்சுது. நாங்கள் வந்து அந்த ஃபோர்ஸில் அந்த ஷேக்கில் வந்து கீழே விழுந்துட்டோம் நாங்கள் எல்லாருமே. எங்கள் வீட்டில் இருந்து அந்த விண்டோஸ் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு, அவ்வளோ ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்றாங்களாம். ஸோ இந்த மார்னிங் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் இருந்தாலும் அவங்களால ஃபைன் பண்ண முடிஞ்சது. ஏதோ அங்கே நடந்திருக்குன்னு அவங்க பார்க்கும்போது தான் அந்த ஒரு பெரிய ஸ்டோன் பீஸ் வந்து அங்கே விழுந்து அங்கே பர்ன் பண்ணுற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து மெஷர் பண்ணப்போ ரிச்சர் ஸ்கேல் அப்படின்வாங்க. எர்த்குவேக் வரும்போது அந்த ஷேக் ஆகுது இல்லையா, அது வந்து எவ்வளோ வந்து அந்த இன்டென்சிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது இது வந்து ரிச்சர் ஸ்கேலில் 5 வந்துச்சு, 5 பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ அவ்வளோ பெருசாக வந்து ஷேக் ஆகிருக்கு, அதனால தான் விண்டோலாம் பிரேக் ஆகிருக்கு அப்படின்றாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அந்த ஏரியாவில் வந்து நைட் டைமில் ஸ்கை வந்து க்ளோ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விட்னஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ பீப்புள் வந்து மேலே ஸ்கையை பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு நைட் டைமில் அது வந்து க்ளோ ஆகிட்டே இருந்துச்சு, அதோட அந்த ஒரு இம்பேக்ட் தெரிஞ்சுது, அதோட விளைவுகள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சுது, அந்த ஆஸ்ட்ராய்ட் கீழே வந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ், ஒரு ப்ரூஃப் எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து நம்ம பூமியில் நடந்திருக்கு, எங்கே ரஷ்யாவில் நடந்திருக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக, இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் அதை நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இது நல்லா நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமில் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஆல் த பெஸ்ட்.